மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மிதுன ராசி விடாமுயற்சி தான் வெற்றியை தரும் அப்படிங்கிறத தாரக மந்திரமாக வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க. நம்ம உழைச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். கடவுள் துணைக்கு மட்டும்தான் வருவாங்க, கடவுள் வழிகாட்டுவாங்க. அதற்கான உண்மையான உழைப்பை நம்ம தான் போடணும் அப்படிங்கிறத உணர்ந்தவங்க. மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு உதவின்னு கேட்டால் உதவின்னு இவங்களுக்கு தேவைப்படும் போது எதிர்பார்க்குறப்ப யாருமே இல்லாமல் ஓடி போயிடுவாங்க. இப்போ ஒருத்தவங்க நமக்கு உதவி செய்யலை, நம்மக்கிட்ட எல்லா உதவியும் வாங்கிட்டா கூட, அப்படி இருந்தாலும் கூட திரும்பவும் அந்த உதவி கேட்டு யாராவது வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? தட்டி கழிப்போம். அன்னைக்கு நான் அவ்வளவு செஞ்சு அவ்வளவு எதிர்பார்த்தேன், யாராவது எனக்கு உதவி செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? ஆனால் மிதுனம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை மனசில் வச்சுக்காம திரும்பவும் உதவி செய்யக்கூடியவங்க. அதாவது பிரதிபலன் எதிர்பார்க்காம உதவி செய்யறதுல மிதுன ராசிக்காரங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. மிதுன ராசி ஒரு சில நேரங்களில் யோசிப்பாங்க, நமக்கு புத்தி இல்லையா என்னன்னே தெரியல, நம்மளால் மட்டும் ஏன் மற்றவங்க உதவி கேட்டால் மறுக்கவே முடியல, அப்படியெல்லாம் யோசிப்பீங்க. ஆனால் நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. இவங்களுடைய பழக்க வழக்கம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு ரொம்பவே உபயோகமானதுங்க. அது மட்டும் இல்லாமல் புத்தி சாதுரியத்தில் இவங்களை அடிச்சுக்க ஆட்களே கிடையாது. ஏன்னா புதன் பகவானை அதிபதியாக கொண்டிருக்கிறதுனாலேயே இவங்களுடைய புத்திசாலித்தனத்தை யாராலையுமே ஈடு என கட்டவே முடியாது. எப்பவுமே எதிர்காலத்தில் மனசில் வச்சுக்கிட்டு தான் செயல்படுவீங்க. இருந்தாலுமே நிறைய இடத்துல நீங்கள் ஏமாந்துக்கு போகிறதுக்கு காரணம் எல்லாத்தையுமே நம்புறது. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டவங்கன்னா நம்ம மிதுன ராசிக்காரங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு தான் செயல்படுவீங்க. இனி சுழற்சி அடிக்க போகும் குரு சுக்கிர யோகம் கட்டாயம் இது நடந்தே தீருங்க. சுக்கிரனோட பெயர்ச்சியானது உங்களுக்கு தொடங்கிருச்சுங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதுல உங்களுக்கு இனி வெற்றி மட்டும்தான் கிடைக்க போகுது. அப்பேற்பட்ட ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது அதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவில் அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? மிதுன ராசி அன்பர்களே, சுக்கிர பயிற்சியால் என்ன பலன்? அதாவது 26 நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான யோகம் கிடைக்க போகுதுங்க. எந்த விஷயம் எடுத்தாலும் குருவும் சுக்கிரனும் இணைவு, அதாவது உங்கள் ராசியில் போய் குருவும் சுக்கிரனும் இந்த காலகட்டத்தில் இணைவு பெறாங்க. அப்புறம் சுக்கிரன் அப்படிங்கிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா 5க்குரியவன். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அதிபதி, பஞ்சம ஸ்தானத்தில் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதி. இதே இந்த சுக்கிரன் விரயத்தை கொடுக்கக்கூடிய விரயாதிபதியும். இந்த சுக்கிரன் தாங்க உங்கள் ராசியில் அமர போகிறாரு. அப்போது உங்கள் ராசியில் யார் இருக்காங்க அப்படின்னா குரு பகவான். குரு அப்படிங்கிறது யாருங்க? 7க்குரியவன், திருமண ஸ்தானத்தோட அதிபதி, தொழில் ஸ்தானத்தோட அதிபதி. அதே குரு அவர் ராசியில் அமர்றாரு. அப்போ உங்கள் ராசி லக்னத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் இணைவு பெறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாங்க. சுக்கிரன் அப்படிங்கிறது மிதுன ராசி என்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். 5க்குரியவன், சரிங்களா? யோகத்தை தரக்கூடியவன் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்காரு. அப்போ குரு அப்படிங்கிறது நல்லது. குருவும் சுக்கிரனும் இணைகிறாங்க. இந்த 2 பேருமே பணத்தை கொடுக்கக்கூடியவங்க, தனத்தை கொடுக்கக்கூடியவங்க. உங்கள் ராசியில் உங்கள் தலைமையிலேயே உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ உங்களுக்கு பணம் கிடைக்குமா? கிடைக்காதா? நிச்சயமாக கிடைக்குங்க. இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக செயல்படும். நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, தனப்பிராப்தம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குங்க. ஆனால் அதே சமயத்தில் குருவும் சுக்கிரனும் எதிர்த்தன்மை கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது குரு யாருங்க? தேவர் குருவுக்கு தலைவன், ஓகேங்களா? சுக்கிரன் பாருங்க அசுர குரு. இவங்க 2 பேருமே ஸ்ட்ரைட்
கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக ஆனவங்க. குரு வந்து கலக்க போகிறாருன்னா சுக்கிரன் வந்து மேய்க்க போவார். அப்போ இந்த ஒரு எதிர்த்தன்மை அப்படிங்கிறது இருக்குதுங்க. இந்த தன்மை இருக்கிறதுனால சில விஷயங்கள், அதாவது குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் எதிர்மறை எண்ணங்கள் வர ஆரம்பிக்குங்க, எதிர்மறை கருத்துக்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு போகணுங்க அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா குரு சுக்கிரன் இந்த 2 கிரகங்கள் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்தை பார்க்குறாங்க. அப்போ இந்த 2 இடத்துலையும் கணவன் மனைவி இருக்காங்க. அப்போ கணவன் கிழக்க போனார்னா மனைவி மேய்க்க போவாங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்னா எதிர்த்தன்மை, எதிர்கருத்துகள் நிறைய வரும். கருத்து மோதல்கள் வராமல் பார்த்துக்கிறது தான் இந்த மிதுனத்திற்கு சிறப்புங்க. பணம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரத்தில் சிறப்பு. ஏன்னா குரு அப்படிங்கிறது 10க்குரியவன். அதனால தொழில் ஸ்தானத்தோட அதிபதியாக இருக்கார் இல்லையா, அப்போ இந்த 10ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் இணைவு பெறாங்க. அப்போ நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். தொழில் விஷயத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பெரிய பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை ஏற்படுத்தும். குருமார்களினுடைய ஆலோசனைகள், ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. அப்போ குரு அப்படிங்கிறது யாருங்க? கடவுள். கடவுளினுடைய அனுகிரகம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வம். குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இந்த காலகட்டத்தில் மிதுனத்திற்கு சிறப்பு தருங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை தருமா அப்படின்னா 5ஆம் அதிபதியும் குழந்தைக்கார கிரகமும் சேர்ந்து உக்காந்துருக்கிறது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அத்தனை அம்சங்களையும் உங்களுக்கு உருவாக்கும் அப்படின்னு தாங்க பார்க்கப்படுது. குழந்தை பாக்கியத்தில் எந்த ஒரு தடையுமே இல்லைங்க உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்தே தெரியும். நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் வந்து டெய்லியும் கோயிலுக்கு போகிறேன், 4 வருஷம் ஆச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி, குழந்தை பாக்கியமே இல்லை. எல்லாரும் பேசுகிறாங்க, நாங்கள் போகாத கோயில் இல்லை, பண்ணாத வழிபாடு இல்லை, பண்ணாத ட்ரீட்மெண்ட் இல்லை, ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிற அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்குங்க. குழந்தைக்காக செலவு செய்கிறது, குழந்தைகளுக்காக திருமணம் செய்வது, குழந்தைகளுடைய படிப்புக்காக செலவு செய்வது, வெளிநாட்டுக்கு போகிறது, உயர்கல்வி படிக்கிறது, ஆசிரியர் சார்ந்த விஷயத்தில் போதனைகளை பெறுறது ரொம்பவே முக்கியங்க. சட்டம், நிதி, நீதித்துறை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள் இது எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதுனத்திற்கு அமையுங்க. குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா 12ஆம் அதிபதி சுக்கிரன் 12ஆம் அதிபதியோட இந்த குரு சேர்ந்துருக்கு, உங்கள் ராசியில் இருக்குது. இப்போ வெளிநாட்டுக்கு போகணும், வெளியூருக்கு போகணும், இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்பவே நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குதுங்க. உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு ஏற்ற காலகட்டமாக இருக்குது. உங்கள் வீட்டுக்காகவும் ஏதாவது எடுத்து செய்யணும், அல்லது வீட்டுக்கு சில பொருட்கள் வாங்கி மகிழணும், தன்னோட ஆசைகளை பூர்த்தி கொள்ளணும். ஸோ இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து நடக்குங்க. சுக்கிரன் அப்படிங்கிறது பாருங்க அழகு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது கலைத்துறையை குறிக்கக்கூடிய இடம். ஸோ கலைத்துறையில் உங்களுக்கு என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்பு தேடி வரும். மிதுன ராசி அன்பர்கள் யாரெல்லாம் சின்னத்திரைக்கு போகணும், தொலைக்காட்சியில் போகணும், டிவியில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இல்லை நடிகர் நடிகைகளாக மாறணும் அப்படின்னா அழகு சார்ந்த விஷயத்தில் பியூட்டிஷியன் இந்த மாதிரி துறைகள் எல்லாமே வந்து தன்னை ஈடுபடுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருந்திருக்கும். இவ்வளவு நாளாக கட்டாயமாக இந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறுங்க. பெண்கள் சார்ந்த சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கவங்களுக்கு, பெண்களே எடுத்து நிர்வாகம் பண்ணக்கூடிய துறைகள், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது விளையாட்டுத்துறையை குறிக்கக்கூடியதுங்க. இப்போ விளையாட்டுத்துறையில் ஆர்வம் இருக்கக்கூடியவங்களுக்கு ஜெயித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க. சுக்கிரன் அப்படிங்கிறது சொகுசுங்க. சொகுசு சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த மாதிரி வண்டி வாகனம் சரி பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தை சாரத்தில் பயணம் செய்கிறாரு. செவ்வாய்ங்கிறது யாருங்க? மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது சுக்கிரன் செவ்வாயாக செயல்படுவாருங்க. அப்போ சொல்லவே தேவையில்லைங்க. இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள், இடம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள், அதாவது இந்த உணர்வுகள் எல்லாமே அதிகமாக வெளிப்படுத்துங்க. இந்த செயல்பாடுகள் உங்களுக்கு துரிதப்படுத்தும். இந்த காலகட்டத்தில்
கண்டிப்பாக நீங்கள் இதில் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சே தருவீங்க. அதுலேயே உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. சுக்கிரன் கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறது, ஒரு பேர் புகழ் கிடைக்கிறது, ஒரு கௌரவம் கிடைக்கிறது. அதாவது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்நியர்கள் இந்த அந்நியர்கள் வெளிநாடு போகிறது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே இதாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையே இப்போ வாழ போகிறீங்கன்னே சொல்லலாம். இதுக்கு குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படுது. உங்கள் வாழ்க்கையில் இவங்களை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா தடைகள் நீங்கும், தாமதங்கள் எல்லாமே விளங்கும். இன்னொரு வழிபாடு சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபடுறதும் உங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுது. அடுத்தது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ரொம்ப அமோகமான நாளுங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் தொடங்குறதுக்கு இந்த ஒரு நாட்களை மட்டும் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப அமோகமாக அமையுங்க.